சினிமா உலகத்திலிருந்து இன்னொரு அரசியலுக்கு இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க வேலையை சரியா செய்யலையே ஐயா. ஆமா ஐயா, வெற்றிடம் இருக்கு. நல்ல தலைவனுக்கு வெற்றிடம் இருக்கு. அந்த இடத்தை நான் ஏற்படுத்த நான் வர்றேன். அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது காலத்தின் கட்டாயம். இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் நிற்போம். அது என்ன நீங்க அரசியலுக்கு வர்றேங்கிறீங்க, வரலங்கிறீங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேங்கிறீங்க. எதுக்கு நீங்களும் குழம்பு எங்களையும் குழப்பறீங்க? நீங்க வர்றீங்களா இல்லையா தெளிவா சொல்லுங்க. பழனிசாமி போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. எனக்கு இங்க ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்னு பேசும். உற்றாத. இந்த சாவை பந்தயம் அடிக்கிற சாவை.